திங்காம வாயெல்லாம் நமனமன் இருக்கு. நம்மளே சோறு பொங்கி நம்மளே சமைச்சு நம்மளே தின்னு மூஞ்சில அடிக்குமா? இன்னைக்கு எப்படியாவது சிக்கன் ரைஸ் தின்னே ஆகணும். கையில ஆனா 5 பைசா இல்ல. இந்த மனுஷட்ட 100 ரூபா காசு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுறாரு? சிக்கன் வாங்கிட்டு வரேன் வீட்டிலே பண்ணுங்கார. நம்ம வீட்டுல என்ன மசாலா என்ன பொடி என்னத்தை போட்டு எடுத்தாலும் அந்த கடையில உள்ள டேஸ்டுக்கு வர மாட்டேங்கி. இன்னைக்கு எப்படியாச்சும் தின்னே ஆவணும். பாப்பு எவளாவது சிக்குவா நம்மட்ட இன்னைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சதுக்கு இவ்வளவு காலம் காசு சேர்ந்திருக்கே, பரவாயில்லையே. எப்படியோ எல்லாவளையும் பண்டு போடுன்னு எல்லாவளையும் நச்சரிச்சு தீபாவளி பண்டு போட வச்சு சாமாலாம் கம்மியா வாங்கி கொடுத்ததுல நம்மளுக்கு இவ்வளோ தேர்ச்சி. நம்ம எப்படி திறமசாலியா இருக்கோம். எப்படியாவது அடுத்த பண்டு தீபாவளி பண்டுக்கு இப்ப இருந்தே ஆளு சேர்க்கணும். அப்பதான் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நம்மளுக்கு டபுளா கிடைக்கும். என்ன செய்யலாம்? முதல்ல இவ்வளோ காசை வச்சு இன்னைக்கு நல்ல கறி எடுத்துட்டு வந்து வீட்டுல கறிச்சோறு வச்சு தின்ற வேண்டியதான். என்ன சௌந்தர்யாக்கா பெரிய பணக்காரி ஆயிட்ட போலயே. காசை நடு ரோட்ல வச்சு இப்படி எண்ணிக்கிட்டு இருக்க. யாத்தோ இவ கண்ணிலேயே பட்டோம். முதல்ல இதை ஒளிச்சு வைப்போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கடைக்கு போறேன், அதான் எடுத்துட்டு வந்தேன். கடைக்கு போறியா? வீட்டுல எதுவும் விசேஷமா? அப்போ ஒரு விசேஷமும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அவர் இல்ல, அவர் வெளியூருக்கு போயிருக்காரு வேலையா. அதான் சமையலுக்கு எதுவும் பொருள் கிருள் வாங்குன்னு போறேன். அப்படியா? எல்லாம் நல்லதுக்கு தான். அப்போ இவாதான் நம்ம பலிகடா. சரிக்கா, என்ன செய்ய போற ஒரு ஆளுக்கு போட்டு? என்ன செஞ்சா இவளுக்கு என்ன? கறி தான் வாங்கலான்னு இருக்கேன். சௌந்தர்யக்கா, ஒரு ஆளுக்கு போட்டு என்னத்த கறி வாங்கி நீ சமைச்சு அதுக்கப்புறம் சோற வடிச்சு எதுக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு? வா, நான் கடைக்கு தான் போறேன், என் கூட வா. அப்படி சிக்கன் ரைஸ் சூட போடுவான், அதை சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சுது. இதுக்கு போட்டு நீ சமைக்க போறியாக்கும். அதுவும் சரிதான். இந்த யோசனை எனக்கு முன்னாடி தோணல பாரு. நானும் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இவ கூட போய் இவ செலவுலே தின்னுட்டு வந்துருவோம். நம்மளுக்கு காசாது மிச்சம். எந்த கடைக்கு போலாம்? மெயின் ரோட்ல இருக்குல்ல ராஜா கடை, அங்க போ. அங்கதான் நல்லா இருக்கும். அங்கதான் நல்ல புது சிக்கனை நல்ல சிவப்பு கலர்ல நல்லா பொரிச்சு அதுக்கப்புறம் ரைஸ்ல போட்டு தருவான். மீதி இடத்துல என்னமோ அவிச்சு வெள்ளை வெள்ளையன்னு போட்டு தரான். அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்காது. வா, அந்த ராஜா கடைக்கே போவோம். சரி வா. கடையில இப்படி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு எம்பட்டு நாள் ஆகுது. நானும் வரணும்னு நினைக்க வரவே முடிய மாட்டேங்கி. நல்ல வேலை இவளுக்கு தெரியாம வந்தப்பா. இவளுக்கு தெரிஞ்சு வந்தா எல்லாவளும் நான் வரேன்னு வந்துருவாளுவா. பிறகு எவ காசு கொடுக்க? நம்ம வாட்டுக்கு அரமலாம தின்னுட்டு அரமலாம போயிடணும். மேடம், கொஞ்சம் இடிக்காம உட்காருங்க. நீ தேவன தள்ளி போய் உட்கார வேண்டியதானே? நான் தான் மேடம் முதல்ல வந்து உட்கார்ந்தேன். நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார்ந்தீங்க. நீங்க தான் தள்ளி உட்கார்ந்துருக்கணும். அது ஏன் இஷ்டம். அது மட்டும் இல்லாம உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கி. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோமா? எனக்கெல்லாம் நீங்க யாருன்னு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. உங்க குள்ளதெல்லாம் எனக்குள்ள இலையில போட்டாதீங்க. நான் வெஜிடேரியன், கேட்டிங்களா? நீங்க அதெல்லாம் அந்த இதெல்லாம் என் கருமத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து தொட்டிராதீங்க. ஏட்டி, கருமம் கிருமங்க மண்டைய பேத்துருவேன். நீ எப்படி உனக்கு அது சாப்பாடு, அதே மாதிரிதான் எனக்கும் இது சாப்பாடு. உனக்கு பிடிச்சது நீ தின்னு, எனக்கு பிடிச்சது நான் தின்னேன். கேட்டியா? எல்லாம் என் வீட்டுக்காரர் லூசு பையனை சொல்லணும். அவன் தான் இங்க கூட்டு வந்தான். எங்க காணும்? அதுக்குள்ள திருட்டு போயிட்டானா? இருக்கட்டும், வீட்டுல போய் வச்சுக்கிடுதேன். என்ன ருசி, என்ன ருசி. இந்த கடை தான் வாக்கா. யாத்தோ இவ்வளவு பார்த்தா இப்ப சண்டைக்குலாம் வருவாளுவோ. இப்ப நான் என்ன செய்வேன்? மேடம் கொஞ்சம் இந்த சைடு வாங்க மேடம், நான் அந்த சைடு போறேன். எதுக்குமா? அதெல்லாம் தள்ள முடியாது. இந்த பச்சை பேசினா இப்ப என்ன தள்ள சொல்லுது? அதெல்லாம் முடியாது. நான் இங்கதான் உட்காருவேன். இவா ஒருத்தி நம்ம அவசரம் புரியாம அப்படி இந்த கையை வச்சு நம்ம மூஞ்ச மறைச்சுக்கிட்டே இந்த சைடு பார்க்க திரும்பி சாப்பிடுவோம். ஏமா சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? என்ன சாப்பிட போறீங்க? ஏன்னா என்னெல்லாம் இருக்கு முதல்ல அதெல்லாம் சொல்லுங்க. மெனு சொல்லுங்க. மெனு சிக்கன் ரைஸ், மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்குமா. உங்களுக்கு என்னமா வேணும்? குஸ்கா கூட இருக்கு, முட்டையில கூட எல்லாம் இருக்கு. அப்படியே அப்ப எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொண்டு வந்துருங்க. ஏமா ஒரு ஆளு ஈக்குச்சி மாதிரி இருக்க, எல்லாத்தையும் தின்றுவியாமா? வேஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க ஹோட்டல்ல கூட 50 ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகாது சார். நல்ல கொள்கை தான் வச்சிருக்கீங்க உங்க ஹோட்டல்ல. நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி தின்ற வேண்டியதுதான். அவதான காசு கொடுக்க போறா. எனக்கும் எல்லாம் ஒரு பிளேட் கொண்டு வந்துருங்கனே. சூப்பு மறக்காம எடுத்துட்டு வாங்க. எனக்கு சூப்
சூப்பு குடிச்சாதான் எல்லாம் சாப்பிட முடியும். மேடம் உங்களுக்கும் சூப் கொண்டு வந்துருவா. இல்லைங்க, எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு அதை குடிச்சா சாப்பிடவே முடியாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு டைரக்டா மெயின் டிஷ் கொண்டு வந்துருங்க. சரிம்மா, அந்த எடுத்துட்டு வர இருங்க. பக்கத்து எலிய பார்க்க வாயெல்லாம் ஊறுதே. மேடம் இடிக்காதீங்க மேடம். வாயை மூடிட்டி மென்டல், வாயை மூடு. மேகம் வேற இருட்டிக்கிட்டே இருக்கு. எப்போ மழை வரும்னே தெரியல. மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னாக்கா. ஆமாட்டி ஆமா, நீ சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. மொட்டை மாடியில வேற துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். நான்லாம் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கிடுவேன். எப்படிட்டி உனக்கு காயுது? எனக்கெல்லாம் காஞ்சே அடமாட்டிக்கு, குளிந்தாப்புலே இருக்கு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நல்ல மழை காலத்துல நல்ல சுவாசக்கல்ல சூடாக்கி ட்ரெஸ் எல்லாம் அதுல போட்டு போட்டு எடுத்துருவேன். கொஞ்சம் சூடுக்கு சீக்கிரம் காஞ்சு போயிரும். அடே அதுவும் சரிதான். ஏடி அயன் பாக்ஸ் இருக்கும்லாட்டி, அதை வச்சு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காய போட வேண்டியதானே. அதுக்கு ஏன் தோசைக்கல்ல போடுத? ஏன்டா அயன் பாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தது ரிப்பேரா கிடக்கு. அது இல்லாம அதை தூக்கி மனுஷனுக்கு இழுக்க எவனுக்கு ஆவி இருக்கு? அப்பா அது என்ன வெயிட்டா இருக்கு தெரியுமா? எம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் வரல. வயிறு பசி கொள்ளுது. எதுவும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காரும் போது அந்த வயிறு அந்த மாதிரி கத்துது கொய்யா முயன்னு. இங்க வந்துட்டு நம்மளுக்கு தான். என்ன எங்க போறீங்க? இங்க இருக்கோம் நாங்க. உங்களுக்குள்ளது இல்லம்மா, பின்னாடி டேபிளுக்கு. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம், இப்போ வந்துரும். சௌந்தர்யாக்கா சும்மா இரு. நீ சொன்னதை கேட்டு நானும் கேட்டுட்டேன் பாரு. சரி, எனக்கு கேவலமா இருக்கு. சரி பரவாயில்ல, நம்மளும் என்ன செய்ய. ஒவ்வொரு டிஷ்ஷா வரும்போது நம்ம கிட்ட வரும்போது நம்மளுக்கு தானே தோணுது. பார்த்தா அது தாண்டி அடுத்த டேபிளுக்கு போயிருது. என்னைக்கு நம்மளுக்கு வருமோ? வயிறு பசி வேற கொல்லுதுப்ல. ஆமாட்டி எனக்கும் அப்படிதான் இருக்கு. வேற கடைக்கு போயிருக்கலாமோ? இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாத. கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் அது ஒர்த்தா இருக்கும் இந்த கடையில. சரி அது இருக்கட்டும், கொஞ்சம் குனி. அந்த சைடு ஒரு பஞ்சு மூட்டைய மண்டைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாத்தோ நம்மளதான் சொல்லுதாலோ? யாரட்டி சொல்லுத? இந்த சைடு இருக்கோலையா? எங்க பாக்கட்டும். நான் வந்ததுல இருந்து இந்த சுவாத்தை தான் பாத்துட்டு இருக்கேன், மூஞ்ச பாக்கலையே. இப்படி பார்க்க சாஞ்சுக்கிடுவோம். கண்ணாடி போட்டக்கா, உங்க பக்கத்துல வெள்ளச்சாலை கட்டியிருக்காவளா? அவளை கூப்பிடுங்க. மேடம் மேடம் உங்களை தான் கூப்பிடுறாங்க அவங்க 2 பேரும். இங்க பாருங்க. வாயை மூடிட்டு ஒப்ப மாட்டேன். நான் என்ன பார்க்காம இருக்கேன்? நானே கண்டு காங்காத மாதிரி இருக்கேன். இவ வேற ஒருத்தி. ஏடி இது நம்ம குருவி கூட ஆச்சி. இவ்வளவு நேரம் இவ பக்கத்துலயே தான் இருக்கேன். கண்ணு முழுக்க என் சுவாத்துல தான் இருக்கு. இப்பதான் நிமிந்து மூஞ்ச பாத்திருக்கா. யாச்சி நீங்களா பாத்தியலா? எங்களுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டாமா? கூப்பிடலாம் தாண்டி நினைச்சேன். அப்புறம் சரி சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைக்கு பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சேன். நீயே வந்துட்ட. குருவி கூட ஆச்சி கள்ளத்தனமா வந்து தின்னுட்டு கதை விட்டுக்கிட்டு அலைதியன. வாங்க வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிடுதேன். நீ என்கிட்ட சொல்லாம தானடி வந்தப்போ? நான் வந்த விஷயமே வேற. நம்ம வெளியில போவோம், நான் அதுக்கப்புறம் சொல்லுதேன். இவ என்னத்த சொல்லுதா ஒண்ணும் புரியல. கண்ணாடி போட்டிருக்காவள, அவ யாரு? உங்க ஃப்ரெண்டா? இது எங்க உள்ளவளோ? எனக்கு என்ன தெரியும்? இவளு என்னைய பார்த்தா என்ன ஃப்ரெண்ட் மாதிரியா இருக்கு? பாக்க பரதேசி மாதிரி இருக்கா. ஏமா தள்ளி உட்காரு கொஞ்சம். யார பார்த்து கிளவி பரதேசிங்க? ஒண்ணு சோடுல விட்டனா சோடு பிஞ்சிரும் பாத்துக்கோ. ஏடி யார பார்த்து கையங்குதா? ஏடி வாட்டி வாட்டி வச்சு சண்டைக்கு வரட்டி. இவ வயசுதே, இவ சைஸ் என்ன கையெல்லாம் வாங்குதா? ஏட்டி நாங்க 3 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆளு பாத்துக்கோ. சண்டை போடணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. வந்தேன்னா உன் கொண்ட முடிய திருவி கையில எடுத்துட்டு போயிருவேன் பாத்துக்கோ. அதுவும் சரிதான், நம்மளால சமாளிக்க முடியாது. இப்போதைக்கு போயிருவோம். இரு இரு, நீ எனக்கு அது மாட்டுவ. ஒரு வந்து சாப்பிட உட்காரலான்னு பார்த்தா பாடா படுத்துதான். வீட்டுக்கார அவன எங்க இருக்கட்டும், அவனுக்கு வீட்டுல போய் வச்சுக்கிறதே பூச. அடிப்பா பெரிய இவா. அடியாட்களை யாரையும் கூட்டு வந்து நம்மள அடிச்சிருவாளோ வெளியில? கிழிச்சா இவ்வளோலாம் பேசதான் லைக்கு, வேற ஒண்ணுக்கு லைக் கிடையாது. என்னங்கம்மா? வா சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி. என்னம்மா ஒரே சவுண்டா கேட்டது இங்கனக்குள்ள? ஒண்ணும் இல்ல சார், இந்த சைடு உட்கார்ந்திருந்தால அவ சரியான அரமெண்டல். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இனிமேல் இந்த கடைக்குள்ள விடாதீங்க. சரி சரி சாப்பிடுங்க. நல்ல வேளை அவரு புருஷருக்கு காசு கொடுத்துட்டு போனாரு. மேடம் வேற எதுவும் வேணுமா? இந்த சாப்பிட்டுட்டு சொல்லுதோனே நீங்க போங்க. சரி மேடம்.
ஐயோ கையில காசு வேற இல்லையே, இப்பதான் வயித்து கலக்குற மாதிரி இருக்கு. ஞம், 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 ஞம். என்ன ருசி என்ன ருசி, வீட்ல வச்ச இந்த டேஸ்ட் எங்க வருது? வா பா, வயிறே முட்டி போச்சு, இதுக்கப்புறம் முடியாது. எப்படியாவது இப்ப எஸ்கேப் ஆகணுமே, என்ன செய்ய? சரி ஆரம்பிப்போம். ஏட்டி ஏட்டி லட்டா, ஆச்சிக்கு கால் வலிக்கிட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எந்திக்க முடியல. இங்கிட்டோடி வா, கொஞ்சம் கை கொடு, போய் கை கழுவிட்டு வந்துருவோம். நீ சாட்டு முடிச்சிட்டியா? இதான் சாக்கு. அந்த வாராச்சு, இருங்க இருங்க, பார்த்து இருந்தீங்க. வாங்க ஆச்சி, கைய பிடிங்க, எந்திங்க. எக்க நீ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஆச்சி கை கழுவு விட்டு கூட்டு வந்துருதேன். சரி சரி போ. எதுக்கு ஆச்சி சிரிக்கிய? இல்லட்டி இப்படி உலக தெரியாதவள இருக்கியேடி. என்ன ஆச்சி சொல்லுதிய? ஒண்ணும் இல்லக்கா, ஆச்சிக்கு வயசாயிட்டுல அப்பப்ப இப்படிதான் என்னத்தையாவது வளருவாவோ. நீங்க சாப்பிடுங்க. என்ன ருசி என்ன ருசி. இன்னொரு பிளேட் ரைஸ் சொல்லுமா? வேண்டாம், இதே போதும் தான் நினைக்கேன். ஆச்சி, உங்ககிட்ட தின்னதுக்கு காசு இல்ல, அப்படிதானே? ஏட்டி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? நீங்க காலு வலிக்கு என்ன கூட்டு போன ஆக்டிங் பண்ணும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாண்டி காசு இல்ல அப்படிதானே? ஆமாச்சி, அதான் நீங்க சொன்னது நானும் உங்க கூட வந்துட்டேன். ஏமா நின்னுங்க, ஐயோ, ஏமா சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போறிய? தம்பி, அங்க ஒரு பிள்ளை இருக்கு பாரு, முக்காடு போட்டது. அவ எங்க தங்கச்சி தான். எங்களுக்கு முக்கியமா வீட்ல இருந்து போன் வந்துட்டு என் வீட்டுக்காரர் இழுத்துக்கிட்டு கிடக்காரா. அதான் நான் போறோம், அவட்ட வாங்கிக்கோப்பா நீ. ஓ அப்படியா பாட்டி? சரி பாட்டி, சரி நீங்க போங்க, நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிடுதேன். ஏட்டி இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தானே, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குட்டி. ஏச்சி நீங்க வேற. அவ நிறைய காசு வச்சிருக்கா, அதை தெரிஞ்சுதான் நானே அவளை இங்க கூட்டு வந்தேன். அதெல்லாம் கெட்டுவா. எல்லாம் நம்ம காசுதான். பண்டு பணம் அது இதுன்னு எல்லாம் பிரிச்சு நல்லா சேர்த்து வச்சிருக்கா. கெட்டுட்டு வாங்க போவும். ஏட்டி அப்படியே அப்ப வா வா, ஓடி ஓடி, இது பார்சல் கிர்சல் வாங்கியிருக்கலாமோ? சும்மா இருங்காச்சி, அப்புறம் அவட்ட மாட்டிக்கிட்டு அது வேற. வாங்க வாங்க போவும். சாப்பாடு சூப்பரா இருந்ததுனே. வேற எதுவும் வேணுமாமா? இல்லனே, ஒண்ணும் வேண்டாம். சரினே, என் கூட வந்தாளா? அவளை எங்க ரொம்ப நேரம் ஆகுது. அவளாம் அப்பளே போயிட்டாவளேம்மா. என்னது போயிட்டாளா? இந்தாங்கம்மா பில்லு. பில்லா? அவ அப்ப கெட்டிட்டு போலையோ? இல்லம்மா, உங்ககிட்ட வாங்க சொன்னாங்க. அவ காசுல திங்களான்னு பார்த்தா நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டாளே. இதுக்கு நம்ம கறிச்சோறு வச்சு 2 நாள் வச்சு தின்றுக்கலாமே. ஏம்மா 2200 ரூபாமா. என்னது, இவ்ளோ காசானே ஆச்சு? அப்புறம் 3 பேர் சாப்பிட்டா இவ்வளவு ஆகாதா? 3 பேரா? நாங்க 2 பேர் தானே வந்தோம். சைடு ஒரு ஆச்சி இருந்தாவுல்ல, அவளும் உங்ககிட்ட வாங்கிக்கிட சொல்லிட்டாவோ. அவ்வளவுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், மாட்டுவோம் ஒரு 2 பேரும் இன்னைக்காவது என்கிட்ட. என்னம்மா, காசு இருக்கா இல்லையா, இல்ல வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ஒரு அடி அடிச்சா நான் போயே சேர்ந்துருவேனே. என்ன செய்ய இப்போ? இருங்கண்ணே, இருங்க, தாரே இருக்கு. இந்தாங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி சேர்த்த பணம் இப்படி போதே ஒரே நாள்ல. சரிம்மா, அந்த இருங்க, நான் போய் அந்த செமிக்கிறதுக்குள்ள அந்த பெருஞ்சீரக முட்டையை எடுத்துட்டு வரேன். நான் இருக்க வயித்தறிச்சதுல தின்னதெல்லாம் தன்னாலே செமிச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா, அடிக்கடி வாங்க அப்போ. இனி ஹோட்டல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ நம்மள ஒருபோதும் அக்கா அக்கானே கூப்பிட மாட்டா. இன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடும் போதாவது நான் சுதாரிச்சிருக்கணும். நானே வந்து மாட்டிக்கிட்டேன்.